3 தசாப்த யுகத்தில் முன்னாள் இராணுவ தளபதியின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. நூல் வெளியீட்டு விழாவில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்தா, முப்படை தளபதிகள், பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். The book launched today is the volume 1 of the Army Commanders Promise to the Nation. இன்று எனது ஆர்மி கமாண்டர்ஸ் ப்ராமிஸ் டு த நேஷன் என்ற நூலின் முதலாவது அத்தியாயம் வெளியிடப்படுகிறது. நான் இந்த யுத்தத்தை அடுத்து வரும் இராணுவ தளபதிக்கு மிகுதி வைக்க மாட்டேன் என வழங்கிய வாக்குறுதியே இந்த நூலின் பிரதான தலைப்பாக உள்ளது. இந்த நூல் 1000 பக்கங்களை விடவும் அதிகரிக்கும் என நினைத்தேன். ஆகவே 2 அத்தியாயங்களாக நூலை வெளியிடுவதற்கு தீர்மானித்தேன். தாம் ஒருபோதும் தோல்வியடையப் போவதாக எல்டிடியினர் நினைக்கவில்லை. எல்டிடிஇ பிரச்சினைக்கு பதில் அரசியல் தீர்வு மாத்திரமே என இராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் நினைத்திருந்தனர். எனினும் நான் அந்த நிலையை மாற்றினேன். நான் இராணுவத்தில் 3 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு செயற்பட்டேன். முதலாவதாக அரச சொத்துக்கள் தவறாக கையாளப்படுவதையும் ஊழலையும் ஒழித்தேன். பின்னர் திறமை அடிப்படையாக கொண்டு இராணுவத்தை நிர்வகித்தேன். முன்னர் சிரேஷ்டத்துவத்திற்கு அமைய மாத்திரமே பதவி உயர்வு வழங்கப்பட்டது. நான் அந்த முறையை மாற்றினேன். தெரிவு பட்டியலுக்கு அமைய அதனை மேற்கொள்வதற்கான முறைமையை இராணுவத்திற்கு அறிமுகப்படுத்தினேன். அதிகாரிகளின் திறமை, தலைமைத்துவ பண்பு, செயற்திறன் ஆகியவற்றுக்கு மதிப்பு வழங்கினோம். அது எமது வெற்றிக்கு பாரிய உதவியாக அமைந்தது. நான் இராணுவத்தின் மூலோபாயங்கள், தரவுகள் மற்றும் தகவல்கள் அனைத்தையும் கட்டியெழுப்பினேன். அனைத்து காலாட்படை சிப்பாய்களுக்கு 3 மாத விசேட பயிற்சி அளித்தோம். முன்னர் 20-30 பேராக சென்ற அணிகளுக்கு பதிலாக 4 பேர் கொண்டதாக சுமார் 500 அணிகளை அனுப்பினோம். இதில் 250 அணிகள் முன்னிலையிலும் ஏனைய 250 அணிகள் தயார் நிலையிலும் இருந்தன. நாம் யுத்த மூலோபாயங்களை மாற்றினோம். எல்டிடியினரால் நினைத்தும் பார்க்க முடியவில்லை. அவர்கள் எம்மீது பதில் தாக்குதல் நடத்தும் நிலைமைக்கு மாத்திரம் தள்ளினோம். நாம் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. நாம் தகுதியற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. ஆகவே எமது நடைமுறையை விரும்பாத சிலரும் இருந்தனர். பின்னர் அவர்கள் என்னை கைது செய்யும் நிலைக்கு வந்தனர். வழக்கும் தாக்கல் செய்தனர். நான் நம்பியதையே செய்தேன். நாட்டுக்காக நான் செய்ய வேண்டி இருந்ததை செய்தேன். இறுதியில் நாம் நாட்டை மீட்டோம். எமது தாய் நாட்டை எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாத்து கொடுத்தேன். The military who change course from apathy to resolute save the country for the future generation.